வெல்கம் டு ஏகேபிஸ் ஷேர் மார்க்கெட் வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா நிதி கருவிகள். இப்போ நம்ம பணம் யூஸ் பண்ணுறோம்ல, அது ஒரு நிதி கருவி, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 3 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பேசிக் என்ன அப்படின்னா ஈக்விட்டி அப்படின்னா டைரெக்டாக கம்பெனியோட ஷேரை விற்கிறது வாங்கிறது. ரெண்டாவது டைப்பு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கான மொத்த செலவையும் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவர் கட்டி கொடுத்துருவார். அதுதான் கான்ட்ராக்ட். மூணாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஆப்ஷன்ஸ். இது எப்படி அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டோட ஓனர் 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடை விற்கணும்னு நினைக்கிறார். நம்ம அந்த வீட்டை இப்போ வாங்கினோம் அப்படின்னா 1 வருஷம் கழித்து 2 கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் நம்மகிட்ட பணம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வீடு விற்கிறவர்கிட்ட போய் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறோம். எவ்வளவு? ஒரு 1 லட்ச ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். எப்படின்னா, இன்னைக்கு அந்த வீட்டோட மதிப்பு 1 கோடி, 1 வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு 1 கோடியை 10 லட்ச ரூபா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் 1 லட்சம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். 1 வருஷம் கழித்து அந்த வீட்டோட ரேட் கூடிருச்சு, ஒரு 2 கோடிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த 2 கோடியில் 1 கோடியே 10 லட்சத்தை அந்த வீட்டோட ஓனருக்கு கொடுத்துட்டு 90 லட்சத்தை லாபமாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த வீடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டுக்கு போகலை, சப்போஸ் 1 கோடிக்கும் கம்மியாக தான் போகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த அக்ரிமெண்ட் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா, நம்ம வாங்க முடியாத பட்சத்தில் நமக்கு அந்த டோக்கன் அட்வான்ஸை திருப்பி தர தேவையில்லை. ஸோ நமக்கு போனால் 1 லட்சம், வந்தால் 1 கோடி. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணுற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஸோ பிகினர்ஸு மேக்சிமம் ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஈக்விட்டி ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைய பாடத்தில் நம்ம கற்றுக்கிட்டது என்ன? 3 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்: ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்.